கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இப்போலாம் செம சூப்பராக இருக்குங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, தன்னை அறியாமலே என்னடா நம்ம ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சீன்ஸ் தான் வந்துட்டு இப்போலாம் போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்போ அபிராமி அவங்க சொல்கிறாங்க, அடுத்து வந்துட்டு மருதாணி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்ல, என்ன ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமத்தை அது வேற இருக்குல்ல அப்படின்றாங்க மீனாட்சி. ஆமாம், அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பாருங்கள், மருதாணி வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் பண்ணாத மாதிரி நம்மளே கையால் ரெடி பண்ணி அரைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அத்தை அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா சிரிச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. சரி சரி நாளைக்கு வந்துட்டு அந்த ஏற்பாடெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. தீபா வந்துட்டு அப்படியே ஆஃப் சேரி மாதிரிலாம் கட்டி செம்மையாக வந்துட்டு கலக்கியிருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்து தீபாவுக்கு என்னடா தீபா இப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இப்போல்லாம் ஒவ்வொரு எபிசோடுக்குமே அவங்க வந்துட்டு க்யூட்டாக தெரியுறாங்க. அவங்க இந்த சிரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அப்பப்போ சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கொஞ்சம் நல்லா காட்டுறாங்க. இதை யார் யார் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்துட்டு கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க. வாப்பா கார்த்தி, நம்ம மருதாணி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன் ஒய்ஃபுக்கு நீயே வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த பக்கம் இருந்து கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே கார்த்தி வந்துட்டு சும்மா இருப்பாரா, சரி என் ஒய்ஃபுக்கு நானும் வச்சிடுறேன், அப்போது அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க வச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அபிராமி வந்துட்டு இதை சக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே, அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க வைங்க, யார் ஒய்ஃபு மேலே எந்த ஹஸ்பண்டு அதிக பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன், ஏன்னா அருண் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கா வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்படியே அப்படின்ற மாதிரி அருண் இந்த திக்கா கமெண்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்துட்டு கார்த்தியை பற்றி நமக்கே தெரியும், பொம்பளை அமைதியாக சிரிச்சுக்கிட்டே தீபாவை பார்க்க தீபாவும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. சரி சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தால் எப்படி, ஆளுக்கு எடுத்து மருதாணி வைக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 3 ஜோடிகளை பிரிஞ்சு ஒவ்வொரு திக்கமும் வந்துட்டு படபடன்னு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, முதல்ல கையை ஒழுங்காக காட்டு அப்படின்றாரு. சேம் இந்த பக்கம் வந்துட்டு மீனாட்சி ஆனந்த் அழகாக வந்துட்டு வச்சு விட்டுட்டு இருக்காங்க. இங்கிட்டு கார்த்தியை பார்க்கணுமே, அத்தாடி அள்ளுது தீபா அப்படியே சிரிச்ச மணிக்கே கார்த்தியை பார்த்துட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு அழகாக வச்சு விடுறாங்க. வச்சு விட்டு முடிச்சதுமே சரி இப்போ எல்லாருமே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், யார் யார் மேலே அதிக அன்பு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு கை கழுவிட்டு பார்க்குறாங்க. மீனாட்சியோடது கொஞ்சம் வந்துட்டு பரவாயில்லாமல் தான் செவந்திருக்கு. ஆனந்த் வந்துட்டு அப்படின்ற மாதிரி மண்டே இந்த திக்கம் கீழே வந்துட்டு சொரிய ஆரம்பிச்சிடுறாரு. என்னப்பா ஆனந்த் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து வந்துட்டு இந்த திக்கம் ஐஸ்வர்யா பார்க்கணும். பரவாயில்ல கொஞ்சம் செவந்திருக்கு, அருண் உன் மேலே பாசம் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்ல, தீபா இப்போ உன் கையை காட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தீபா கை காமிச்சுன்னா கொஞ்சம் வேணும் அப்படி அழகாக வந்துட்டு ரெட்டிஷாக செவந்திருக்கு. அதை பார்த்ததும் அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பாத்தியாமா தீபா, இருக்கிறதுலே கார்த்தி தான் அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கான், அதிக காதலோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் என்ன தீபா கலக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்த திக்க மீனாட்சி வேறு, அப்புறம் என்ன போட்டியில் நீ வின் பண்ண மாதிரி தான் கார்த்தியை லவ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்புறமேட்டு கார்த்தி வைக்கப்பட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட தனியாக ரூமில் இருக்காங்க. நம்ம தீபா வந்துட்டு விடுவாங்களா, பின்னாடியே வராங்க. இங்கோ கையோ பார்த்தீங்கள அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அழகாக செவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் என் மேலே அதிகம் வந்துட்டு அன்பு வச்சுருக்கீங்க, இப்போ ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே சிரிச்ச மணிக்கே அப்படி பார்க்க, எங்க அது இது ஒன்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்ல, அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. இப்போலாம் நம்ம எதிர்பார்க்காத விட வந்துட்டு உண்மையாகவே பல ட்விஸ்ட்டுகளோடு போய்கிட்டு இருக்கு. அது புது டைரக்டர் வந்த நேரமாக என்னன்னு தெரியல. உண்மையே வந்துட்டு எபிசோட் நல்லா போய்கிட்டு இருக்கு. தீபாக்கும் வந்துட்டு கார்த்திக்கும் கொஞ்சம் நல்லாவே இப்போ சீன்ஸ் வைக்கிற மாதிரி தெரியுது. கெட்டதுலே ஒரு நல்லது மாதிரி ரம்யாவை பற்றின எல்லா உண்மையும் இப்போ கார்த்திக் தெரிஞ்சிருச்சு. இனி கார்த்தி வந்துட்டு தீபாக்கு எந்த ப்ராப்ளம் வரவிடாமல் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் சீன் வரும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி